ஃப்ரெண்ட்ஸ், பிட்காயின் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி ஒரு சடனாக ஒரு 3 டம்ப் கொடுத்துருச்சு. அந்த டம்ப் வந்து எதனாலன்னு இப்போ சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிட்காயின் வந்து ஸ்பாட் இடிஎஃப் நியூஸ்னால டம்ப் ஆகிருக்குது. எஸ்இசி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி மந்த்து நடக்க இந்த கிரேஸ்கேலோட ஸ்பாட் இடிஎஃப் அப்ரூவல் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபுல்லாக டவுன் ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அனலைஸ் பண்ணபடி பார்த்தோம்னா ப்ரீவியஸாக டபுள் டாப் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி ஹை ஃபார்ம் ஆனிச்சு. ஒரு கரெக்ஷன் எடுத்து ஒரு சப்போர்ட் கட் பண்ணி ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பம்பு கொடுக்கும். $47,500 போகலான்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம். பட் நியூஸ்னால ஒரு டம்ப் வந்திருக்கு. ஸோ இந்த டம்ப் வந்து கரெக்டாக இந்த கீ ஜோன் 40,500 பிரேக் பண்ணாமல் இதுலேயே கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஓகே, ஒரு ஆல்ட் சீசன் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை, பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா கிளியராக நம்மளுக்கு ஃபால் தான் ஃப்ரெண்ட்ஸ். 37,500 கிட்ட போகலாம். இந்த நியூஸ் மட்டும் வரலைன்னா அழகாக ஹோல்டு பண்ணியிருந்து அதுக்கப்புறம் ஒரு 47,500 போக நமக்கு சான்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அந்த வீடியோவில் தான் சொல்லியிருந்தோம். ஸோ பார்ப்போம்.